அதே காடுப்படியில் இன்றைக்கி கோதுமை மாவு ஸ்வீட் தோசை செய்ய போகிறேன். இது வந்து அக்காவுக்கு மைதா மாவில் செய்வேன். இது குழந்தைங்களுக்குனால கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். கோதுமை மாவில் 2 குழந்தைங்களுக்கு கார தோசை செஞ்சு கொடுத்துட்டேன். இது வந்து ஸ்வீட் தோசை செய்ய போகிறேன். வெஜிடபிள் போட்டு கார தோசை செஞ்சு கொடுத்துட்டேன். அக்கா எப்படி செய்கிறேன் பாருங்கள். இது 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்து இந்த அளவில் கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு 2 சிட்டிகை சால்ட்டு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் அக்கா அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றுவோம். அக்கா கல் ஃபஸ்ட்டே ஆயில் தடவ மாட்டேன், அப்புறம் தான் தடவுவேன். இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கலாம், அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் கீ கூட ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் வயிறு புண்ணெல்லாம் நல்லா ஆறும். அதனால் கொஞ்சம் ஒரு நாள் நல்லெண்ணெய் ஊற்றி அக்கா செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு நாள் வந்து கீ ஊற்றி செஞ்சு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் பூ, ஸ்வீட் தோசைக்கு கொஞ்சம் தேங்காய் பூ அப்படியே துருவிக்கிறோம். அப்படி தூவிடலாம். எவ்வளோ தேவையோ தூவிக்கலாம். கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா அக்கா கொஞ்சம் கருப்பட்டி, எங்கள் பாட்டியெல்லாம் இது வந்து எங்கள் பாட்டி டிஷ்ஷு தான். அம்மா வந்து கருப்பட்டியில் தான் செய்வாங்க, பாட்டி அம்மாலாம். அக்கா வந்து கொஞ்சம் வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அச்சு வெல்லம், வெறும் வெல்லம் கூட அவ்வளோ நல்லதில்லை. அச்சு வெல்லம்னா கல் மண்ணெல்லாம் இருக்காது. அக்கா வந்து அச்சு வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா கல் மண் இருக்காது. அது நம்மளுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி நல்லா அப்படி தூவிக்கோங்க. இது ஆயில் ஊற்றுறதுனால வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரே ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ப்பா. அப்படி சூடாக நம்ம பிரட்டி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. எங்கள் வீட்டில் 2 பேருக்கு காரம் நல்லா வெஜிடபிளே கோதுமை மாவில் தோசை போட்டு கொடுப்பேன். 2 பேருக்கு ஸ்வீட் தோசை கேட்பாங்க. இது கொஞ்சம் நல்லா வேகும். இது அக்கா இப்போ என்ன பண்ணுவேன், கொஞ்சம் மூடி வச்சுருவேன். அப்போ மேல் மாவும் வெந்துடும். இப்போ அவ்வளோதான். மேல் மாவு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நம்ம இந்த மேலே வந்து இதெல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அப்படியே மடக்கி இது நல்லா செட் ஆகிடுச்சு. இது செட் ஆனாலும் ஸ்வீட் எல்லா இடத்துலையும் பட்டிருக்கோம். இந்த மாவு வெந்துருச்சு. அந்த நம்ம வந்து மூடி வைக்கிறதுனால அது அப்படியே வெந்துடும். நம்ம அப்படியே மடக்கி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிட வேண்டியது. இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டு. இந்த ஸ்வீட் தோசை ரொம்ப ஹெல்த்தி வேறு. வெல்லம் போடுறதுனால சுகர் போடாதீங்க. இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ 2வது தோசையும் அக்கா அதே மெத்தடில் ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மேல் மாவு அப்படியே வேகும். இப்போ 2வது தோசையும் வந்துடுச்சு, எடுத்துடலாம். நமக்கு கலக்கின 2 கரண்டி மாவுக்கு 4 தோசை வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இதையும் எடுத்துடலாம். இப்போது ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 52ல் செஞ்சுருக்கிறேன் அக்கா. ஸ்வீட் தோசை ரொம்ப ஹெல்த்தியான தோசைப்பா. இதை அப்படியே புட்டு சாப்பிட்லாம். எப்போவும் தோசையை செஞ்சுட்டு நம்ம சட்னி அதெல்லாம் தேடுறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து வெள்ளத்தில் பண்ணியிருக்கிறோம், அச்சு வெள்ளத்தில். அதனால் ரொம்ப ஹெல்த்தி. கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டியில் பண்ணிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தோசை. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மைதா மாவில் அக்காவுக்கு மட்டும்னா மைதா மாவு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அக்கா மைதா மாவில் செய்வேன். அந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க அதுலேயும் செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்குனா கோதுமை மாவில் செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து ஹெல்த்தியாக தான் குழந்தைங்களுக்கு எதுனாலும் கொடுக்கணும். சரியாப்பா? தேங்க்யூ.